நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் இரு தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. நீங்கள் ஒரு முருக பக்தராக இருந்தால் கீழே கமெண்ட்டில் வந்து ஓம் சரபண பவ அப்படின்னு டைப் பண்ணுங்க. டிசம்பர் 10 தேய்பிறை சஷ்டி. முருகன் பாதத்தில் கல்லுப்பை இப்படி வைத்தால் ஒரே நாளில் கோடி செல்வம் தேடி வரும். அந்த அளவுக்கு சக்திமிக்க பரிகாரம் இது. டிசம்பர் 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா புதன்கிழமை. அன்றைய தினம் இந்த வருடத்தோட கடைசி தேய்பிறை சஷ்டியாக இது இருக்குது. அதனால் இந்த நாளை தவற விட்டுடாதீங்க. அது மட்டும் இல்லை, அன்றைய தினம் வந்து ஆயில்ய நட்சத்திரம். இந்த சஷ்டி திதி எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடிவடையுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். 9ஆம் தேதியே சஷ்டி திதி, அதாவது செவ்வாய்க்கிழமையே ஆரம்பிச்சிடுது. செவ்வாய்க்கிழமை இரவு 8:41க்கு சஷ்டி திதி ஆரம்பித்து 10ஆம் தேதி புதன்கிழமை இரவு 7:58 வரையும் சஷ்டி திதி இருக்குது. அன்றைய தினம் ஆயில்ய நட்சத்திரமாக இருக்குது. ஆயில்ய நட்சத்திரம் அப்படிங்கிறது இந்த நோய் தீருவதற்கு மிகச்சிறந்த நட்சத்திரமாக சொல்லப்பட்டுள்ளது. நான் ஏற்கனவே பல பதிவுகளில் இந்த ஆயில்ய நட்சத்திரத்தை பற்றிய சிறப்புகளை நான் சொல்லியிருக்கேன். மருந்தெல்லாம் நம்ம முதல்ல எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் நோய் தீரும். பொதுவாக தேய்பிறை சஷ்டி அப்படின்னாவே நோய் தீருவதற்கு கடன் தீருவதற்கு நம்ம விரதம் இருப்போம். இந்த சஷ்டியில் நம்ம முருகனை விரதம் இருந்து கும்பிட்டோம் அப்படின்னாவே எது வேண்டுனாலும் கிடைக்கும். திருமண பாக்கியம், குழந்தை செல்வம், கடன் தீருவதற்கு, நோய் அகலுவதற்கு எல்லாமே நமக்கு நடக்கும். இருந்தாலும் குறிப்பிட்டு இந்த தேய்பிறை சஷ்டி அப்படின்னா நோய் தீருவதற்கும் கடன் தீருவதற்கும் சொல்லுவாங்க. இப்போ இந்த வருடத்திலேயே நீங்கள் இந்த தேய்பிறை சஷ்டி இதுதான் கடைசியாக இருக்குது. அதுவும் ஆயில்ய நட்சத்திரத்தோடு சேர்ந்து வருகின்றது. அதனால் இந்த நாளை நீங்கள் தவற விட்டுடாதீங்க. இன்றைய தினம் வந்து சஷ்டியில் விரதம் இருக்கிறவங்க முழு உபவாசம், அதாவது பால் பழம் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருங்க. முடியல அப்படிங்கிறவங்க, உடல் உபாதை இருக்கிறவங்க, வயதானவர்கள் ஒரு பொழுது சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம். அதுவும் முடியல அப்படிங்கிறவங்க முருகனை மனதார நினைத்து கொண்டு முருகனுக்குரிய திருப்புகள், கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் இதெல்லாம் வந்து நீங்கள் பாராயணம் செஞ்சாலும் சரி, காதால கேட்டாலும் சரி, முருகபெருமான் உங்களுக்கு அருள் புரிவார். நடக்கவே நடக்காது அப்படின்னு கைவிடப்பட்ட காரியங்கள் கூட முருகபெருமானை நினச்சி இந்த நாளில் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா அவர் நிச்சயம் நடத்தி காட்டுவார். அதாவது திருமணம் வந்து தாமதமாகிட்டே போகுது, கடன் பிரச்சனை இருக்குது, வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும்னு நினைக்கிறோம் வாங்க முடியல, சரியான தொழில் அமையலை, குழந்தை பாக்கியம் கிடைக்கல அப்படின்னு வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கவங்க இருக்காங்க. அந்த பிரச்சனைகள் சரியாகணும் அப்படின்னா இந்த நாளில் நம்ம முருகபெருமானை வழிபட்டோம் அப்படின்னா அதை நம் கண் முன்னே நடத்தி காட்டுவார். கலியுக வரதனாக இருக்கக்கூடிய முருகபெருமான் நிச்சயமாக அவரை வழிபட்டவங்களுக்கு அவர் நல்லது தான் செய்வார். கொஞ்சம் காலதாமதம் ஒரு சிலருக்கு ஆகலாம். ஏன்னா அவர்களுடைய கர்ம வினையின்படி ஒரு சில இதை வந்து அவங்க அனுபவித்து தான் அதற்கு பிறகு அவர் வந்து நிறைவேற்றி கொடுப்பார். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வேண்டுனதை நிச்சயமாக நடத்தி கொடுப்பார். ஆறுமுகன்னு சொல்லக்கூடிய நம்ம முருகப்பெருமான் அங்காரக சொரூபன். ஜோதிட சாஸ்திரத்தில் பார்த்தீங்கன்னா அங்காரகனை பூமிநாதன்னு சொல்லுவாங்க. அதனால தான் தன்னை வணங்குவோருக்கு பூமியையும் பூமி சார்ந்த செல்வத்தையும் தந்து அருளக்கூடிய கடவுளாக முருகப்பெருமான் இருக்கிறாரு. உங்கள் வீட்டில் கஷ்டமும் கடனும் நிறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் முருகப்பெருமானையே தொடர்ந்து கும்பிடுங்க. ஏன்னா இந்த கடன் பிரச்சனையை தரக்கூடியவரும் இந்த அங்காரகன் என சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் தான். அதனால் முருகப்பெருமானை கும்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும். ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னா கேள்விப்பட்டிருப்பீங்க, வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போங்க, வைத்தீஸ்வரன் எப்பேற்பட்ட தீராத நோயையும் தீர்க்கக்கூடியவர் அப்படின்னு. அது வந்து செவ்வாய்க்குரிய தலம். அந்த செவ்வாய் தலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபட்டோம் அப்படின்னா எப்பேற்பட்ட தீராத நோயும் தீரும் அப்படிம்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவான் இவங்களை கும்பிட்டா நமக்கு நோய் தீரும்னு சொல்லுவாங்க. அந்த செவ்வாய்க்கு அதிபதியே நம்ம முருகப்பெருமான் தான். அதனால் முருகப்பெருமானை நீங்கள் தொடர்ந்து கும்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனை இருந்தாலும் தீரும். முருகன் அப்படிங்கிற சொல்லிலேயே மூ அப்படிங்கிறது முகுந்தனையும், ரூ அப்படிங்கிற சொல் ருத்ரனையும், கா அப்படிங்கிற சொல் வந்து கமலாசனன் அதாவது பிரம்மாவினையும் குறிக்கக்கூடியது. அதனால்
முருகனை கும்பிட்டீங்க அப்படின்னாவே மும்மூர்த்திகளையும் கும்பிட்ட பலன் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போ நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் வந்து ரொம்ப எளிய பரிகாரம். இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலும் முருகன் உங்களுடைய கஷ்டத்தை நீக்குவார். காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் முதல்ல என்ன பண்ணுறீங்க, முருகன் படமோ சிலையோ இருக்குது அப்படின்னா அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி முருகனுக்கு பால் அபிஷேகம் செஞ்சு என்னெல்லாம் உங்களால் அபிஷேகம் செய்ய முடியுதோ அதெல்லாம் செஞ்சு பூ வைத்து நெய்வேத்தியம் உங்களால் முடிஞ்சதை செஞ்சு வச்சுட்டு, வைக்க முடியல பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் அப்படின்னா நீங்கள் ஒரு கல்கண்டோ ஒரு பாலை காய்ச்சி சர்க்கரையை போட்டு வச்சாலும் சரி, ஏலக்காய் தூளோ இல்லை பச்சை கற்பூரமோ அந்த பாலில் கொஞ்சம் சேர்த்து வச்சுருங்க. இது மாதிரி நெய்வேத்தியம் வச்சுட்டு அதற்கு பிறகு ஒரு பித்தளை தட்டை மொதல் நாளே நல்லா கழுவி சுத்தம் செஞ்சு அதற்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்குங்க. அந்த பித்தளை தட்டை முருகனோட பாதத்துக்கு அடியில் வச்சுருங்க. இப்போ கல்லுப்பு எடுத்துக்குங்க. கல்லுப்பு வந்து நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கல்லுப்பை எடுத்துக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும், புதுசாக வாங்கியிருக்கக்கூடிய பேக்கெட்டில் இருந்து எடுக்கணும். புதுசாக வாங்கலேனாலும் நீங்கள் பரிகாரத்துக்கு அப்படின்னோ பூஜை அறையில் தனியாக வச்சுருக்கக்கூடிய கல்லுப்பு பாக்கெட்டில் இருந்து தான் கல்லுப்பை எடுக்கணும். 2 கையில் கல்லுப்பை எடுத்துக்குங்க. உங்களுடைய பிரச்சனை என்ன, வேண்டுதல் என்னவோ அதை நீங்கள் 2 கையில் உள்ளங்கையில் இந்த கல்லுப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்லுங்கள். சொல்லிட்டு இந்த கல்லுப்பை அந்த தட்டில் வந்து வச்சுருங்க. முருகனை வேண்டிக்கிட்டு வச்சுருங்க. வச்சுட்டு அப்படியே நீங்கள் விட்டுடுங்க. வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்களை நேர்மறை ஆற்றல்களாக மாற்றி கொண்டு வரக்கூடிய அற்புத சக்தி இந்த உப்புக்கு இருக்குது. இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமியோட அம்சமாக கருதப்படுது. சாயந்தரமாக 6 மணிக்கு மேலே மறுபடியும் நீங்கள் விளக்கேற்றி வச்சு எல்லாம் செஞ்சுட்டு முருகனுக்குரிய கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், கந்தர் அனுபூதி என்ன உங்களுக்கு சொல்ல முடியுதோ அதை பாராயணம் பண்ணிட்டு ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை எடுத்துக்கிட்டு அதை அந்த கல்லுப்பு மேலே வச்சுருங்க. வைத்துவிட்டு அந்த பச்சை கற்பூரத்தை ஏற்றிடுங்க. ஏற்றிட்டு அந்த கல்லுப்பு பச்சை கற்பூரம் எரியக்கூடிய அந்த தட்டை கையில் எடுத்துக்கிட்டு உங்களுடைய வேண்டுதல் என்ன வேண்டுதலோ, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் விலகணும், கண் திருஷ்டி விலகணும் அப்படின்னு நினச்சி குலதெய்வ படத்திற்கும் வீடு முழுவதும் எல்லா இடத்துலையும் தீபாராதனை காட்டுங்க. முருகனோட மூல மந்திரத்தை சொல்லி நீங்கள் வணங்குங்க. அந்த கற்பூரம் வந்து முழுவதும் எரிந்து முடிஞ்சதும் அந்த கல்லுப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு அதை அதில் போட்டுடுங்க. இதை வந்து நல்லா அந்த கல்லுப்பு கரையிற வரையும் அப்படியே விட்டுடுங்க. அதற்கு பிறகு இரவு நீங்கள் படுக்க போகும் முன் மறக்காமல் ஒரு செடிக்கு பக்கத்தில் தான் ஊற்றணும். வேற எங்கேயும் ஊற்றக்கூடாது. கால்படும் இடத்துல நீங்கள் ஊற்றக்கூடாது. இந்த பரிகாரத்தை இன்றைய தினம் மட்டும் செய்யணும்னு அவசியம் இல்லை. வெள்ளி செவ்வாய் இதை தவிர மற்ற கிழமைகளில் இதே மாதிரி தொடர்ந்து 3 வாரம் செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய மொத்த திருஷ்டியும் விலகும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.